ஹாய் காய்ஸ். நவராத்திரியோட 3வது நாளான இன்னைக்கு சந்திரகண்டா தேவியோட கதையை கேட்கலாமா? நவராத்திரியோட 3ஆம் நாள்ல வழிபடும் அம்பிகையோட வடிவம் தான் சந்திரகண்டா. இவங்களோட நெற்றியில அரைக்கதிர் சந்திரன் போல ஒரு மணி இருக்கிறதுனால இவங்களுக்கு சந்திரகண்டா தேவி அப்படின்னு பேர் வருது. இவங்க சிங்கத்து மேல அமர்ந்து 10 கைகள்ல திரிசூலம், கதை, வில், அம்பு, கல்பாசம், கமண்டலம், தாமரை, குத்துவிளக்கு போன்ற ஆயுதங்களை எல்லாம் வச்சு போரை எதிர்கொள்ற தேவியாவும் திகழ்றாங்க. ஒரு குட்டி கேப்ல பெயிண்டிங்க்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லவா? பெயிண்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா பேப்பர்ல வரைகிறத விட கேன்வாஸ்ல வரைகிறது தான் நல்லா இருக்கும். ஆனா ரேட் பாத்தீங்கன்னா 500ல ஸ்டார்ட் பண்ணி சம் thousands வரைக்கும் போகுது. அஃபோர்டபுளா எப்படி கேன்வாஸ் வாங்கலாம் தெரியுமா? ட்ரெஸ் ஸ்டிச் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும். காலர்ல கேன்வாஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாத் ஒன்று கட் பண்ணி வச்சு தப்பாங்க. நம்ம அந்த கிளாத்தை மீட்டர் கணக்குல வாங்கிட்டோம்னா பெயிண்டிங் பண்றதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். 1 மீட்டர் 2 மீட்டர் கூட 120 ருபீஸ் தான் ஆகும் அதிகபட்சமே. அதனாலேயே பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கதைக்கு போலாமா? இமயமலையோட மன்னருக்கு மகளா பிறக்கிறாங்க பார்வதி தேவி. அவங்க சிவனையே தன் கணவனா பெற விரும்புறதுனால கடினமான தவம் செஞ்சு சிவபெருமானும் அவரோட தவத்தை ஏற்று திருமணம் செய்ய வந்துடுறாரு. அந்த திருமண நாள் அன்னைக்கு சிவன் பிச்சைக்காரர் போலவும் பூத பிரேதங்களோட எலும்பு ஆடைகளை அணிஞ்சும் வந்தாரு. இப்படி ஒரு உருவத்தை பார்த்து மன்னரும் மகாராணியும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்போதான் பார்வதி சந்திரகண்டா தேவி வடிவம் எடுத்து சிவனை அழகிய பரமசிவனாக மாற்றி திருமணத்தை நடத்துகிறாள். இதனாலேயே திருமண வாழ்க்கையில சாந்தி, சமநிலை ஆகிய இரண்டையும் குறியீடா கொண்டிருக்கிறாள் சந்திரகண்டா தேவி. சந்திரகண்டா தேவியோட நெற்றியில இருக்கிற மணிக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. என்னன்னா, அவ எப்பெல்லாம் போருக்கு போறாளோ அந்த மணி ஒலிக்கும் போது அசுரர்கள் எல்லாரும் திகைச்சு போயிருவாங்களாம். ஏன்னா அந்த மணி ஒலிக்கும் போது பக்தர்களுக்கு அது அமைதியான குரலாகவும் அசுரர்களுக்கு அது மின்னல் போல கேட்டு அவங்களோட இதயமே நடுங்குமா. இதனாலேயே சந்திரகண்டா தேவிக்கு முன்னாடி எந்த அசுரர்களாலையும் நிற்க முடியாதான். இவ்வளவு சக்தி வாய்ந்த சந்திரகண்டா தேவிய வணங்குறதுக்கு ஏற்புடைய மலர் அப்படின்னா சாமந்தி. பால் இனிப்புகளை அர்ப்பணிச்சு வேண்டதுனாலையும் மஞ்சள் நிறம் அணிந்து பூஜை செய்வதனாலையும் பயம், மனக்குழப்பம் போன்றவை நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.